காளிகா புராணம் 9ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட சக்த சமயத்தோட முக்கிய நூல். இதுல காமரூபத்தின் நீலாசலத்தை சிவன் சக்தியோட இணைப்பிடமா குறிப்பிடுறது, காமாக்கிய கோவிலோட எப்படி இங்க வந்தது பற்றிய கதைகளும் இதுல இருக்கு. மகாவிஷ்ணுக்கும் பூமாதேவிக்கும் நரகா அப்படின்ற மகன் பிறந்தான். தந்தையோட உத்தரவுப்படி நரகா பிராஜ்யோதிஷா நாட்டுக்கு போய் காமாட்சி தேவியை வழிபட்டான். அங்கிருந்த காட்டக் மன்னனை வென்று தலைவர் ஆனான். ஆனா பானாசுரனின் தீய செல்வாக்கால அவன் காமாட்சி தேவியோட உண்மையான பக்தியிலிருந்து விலகினான். காமாட்சி தேவியை தரிசிக்க வந்த வசிஷ்டர் முனிவரை தடுத்து நிறுத்தினான். இதனால கோபம் அடைஞ்ச வசிஷ்டர் நரகனுக்கும் காமாட்சி தேவிக்கும் சாபம் விட்டார். நரகாவின் துஷ்ட செயல்களை தடுத்து மகாவிஷ்ணு அவனை வதம் செய்தார். சக்தி தேவி பிரம்மதேவனின் அகந்தையை போக்குவதற்காக ஒரு சூழ்ச்சியை செய்தாள்.